மதன் ஒரு சாதாரண வேலைக்காரன். அவனது வாழ்க்கை தினசரி அலுவலக வேலை, வீடு, உறவுகள் என சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய கனவு இருந்தது. தனது சொந்த தொழிலை தொடங்கி ஒரு வெற்றி மனிதராக மாற வேண்டும் என்ற ஆசை. இளமையில் மதனுக்கு சமைப்பதில் ஆர்வம் அதிகம். புதிய உணவுகளை உருவாக்கி பார்க்கும் வழக்கமிருந்தது. ஆனால் வாழ்க்கையின் சுழற்சியில் வேலை, சம்பளம், பொறுப்புகள் ஆகியவற்றால் அவன் அந்த கனவை மறந்து விட்டான். ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மதனுக்கு பயங்கரமான தலைவலி ஏற்பட்டது. அலுவலக வேலை அதிகமானதால் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்தபோது, "நீ சந்தோஷமாக இல்லையே, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது" என்று அவர் கூறினார். அந்த வார இறுதியில் மதன் சிறிது நேரம் தனியாக யோசிக்க ஒரு பூங்காவுக்கு சென்றான். அங்கே அவனுடைய பள்ளிக்கால நண்பன் அருணை சந்தித்தான். அருண் ஒரு சிறிய ஹோட்டல் நடத்தி வெற்றி அடைந்து விட்டான். "நீண்ட நாட்களாக உன் உணவு பொழுது பாராட்டினேன், நீ ஏன் உன் சொந்த உணவகத்தை தொடங்க முடியாது?" என்ற கேள்வியை கேட்டவுடன் மதனின் மனதில் ஒரு மின்சாரம் போல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அடுத்த சில நாட்கள் மதன் தீவிரமாக திட்டமிட்டான். முதலில் வணிகம் பற்றிய அடிப்படை தகவல்களை சேகரித்தான். சிறிய உணவகம் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு குறைவாகவே இருக்கும் என்பதை அறிந்ததும் அவன் சிறிய அளவில் உணவுப் பொருட்கள் செய்து விற்பதற்கு முடிவு செய்தான். முதலில் வீட்டு சமையலில் சிறிய அளவிலேயே முயற்சி செய்யத் தொடங்கினான். மொட்டை மாடியில் ஒரு சிறிய திண்ணை அமைத்து அங்கு உணவுகளை விற்பதற்கு ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் நண்பர்கள் மற்றும் அலுவலக சக நண்பர்களே ஆதரித்தனர். மதனின் சமையல் பாணி அவர்களுக்கு பிடித்துவிட்டது. மெல்ல மெல்ல அவரது வியாபாரம் வளரத் தொடங்கியது. அவர் விற்பனை செய்யும் உணவுகளின் தனித்துவம் பலரையும் ஈர்த்தது. சில மாதங்களில் அவன் ஒரு சிறிய கடை அமைத்தான். ஒரு வருடத்திற்குள் மதன் ஒரு பிரபலமான உணவக உரிமையாளராக மாறிவிட்டான். அவன் ஒரு அலுவலக வேலையாளராக இருந்து ஒரு வெற்றி தொழில்முனைவோராக வளர்ந்தான். முதலில் கனவாக இருந்தது, ஆனால் அது இன்று நிஜமாகி விட்டது. அவன் புரிந்து கொண்ட ஒன்று, கனவுகளை கனவாகவே விட்டுவிடக்கூடாது, முயற்சி செய்தால் அது நிஜமாகும்.